Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நகை அடகு கடையின் பக்கவாட்டு சுவற்றை துளையிட்டு சுமார் 90 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றது? காவல்துறை நடவடிக்கை என்ன? விவரங்கள். நிச்சயமாக சையத், இந்த விடியா திமுக ஆட்சியில் கடந்த 3 வருடங்களாகவே தொடர்ந்து கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த கொள்ளை சம்பவமானது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இந்த நிலையில இன்றைய தினம் கூடுவாஞ்சேரி அருகே பூட்டியிருந்த நகைக்கடையில் சுவற்றின் துளையிட்டு நகை சம்பவம் கூடுவாஞ்சேரி அடுத்துள்ள பெருமாட்டுநல்லூர் வஉசி நகர தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள பாண்டூர் பகுதியில் நகைக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். இவரது கடையின் அருகிலேயே பாண்டூரை சேர்ந்த பூபதி என்பவரும் கூல்ட்ரிங்க்ஸ் கடையும் வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையானது பெய்துள்ளது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் சிலர் கடையின் பின்பக்கம் வழியாக இருந்த ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பின்னர் அதனை அந்த கடையின் சுவற்றின் வழியாக துளையிட்டு நகைக்கடையில் புகுந்து நகைக்கடையில் இருந்த சுமார் 90 சவர தங்க நகைகள், 4 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக கடையின் முன்பு இருந்த 4 சிசிடிவி கேமராக்களையும் உடைத்து வீசி சென்றுள்ளனர். இதனை அடுத்து இன்று காலை வழக்கம் போல் வந்த கடை உரிமையாளர்கள் கடைகளை திறந்து பார்த்தபொழுது நகை மற்றும் பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உடனே கூடுவாஞ்சேரி போலீஸ்க்கு அளித்த தகவலின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி போலீசார் உதவி கமிஷனர் ஜெயராஜ் மற்றும் இன்ஸ்பெக்டர் முருகேசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்களை வர வைக்கப்பட்டு தற்போது கொள்ளையர்களின் கைரேகைகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.